கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத புஸ்தகங்களினுடைய தொடர் தியானங்களின் வரிசையில் இன்றைக்கு 144ஆம் சங்கீதம், அதாவது அது தாவீதின் சங்கீதம், அதை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதம் ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தின் மத்தியில் ஒரு அமைதி, இவைகளை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான சங்கீதம். தாவீது இஸ்ரவேலினுடைய அனைத்து கோத்திரங்களுக்கும் ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்ட காலம் இந்த காலம். அந்த காலத்தில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் தாவீதினுடைய இருதயம் போர் சமயத்துல, யுத்த சமயத்துல, அதே தாவீதினுடைய இருதயம் சமாதானமாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். அதாவது அரியணை ஏறின தாவீது கர்த்தரை பற்றி அடுக்கடுக்காக வார்த்தைகளை சொல்லி விவரிக்கிறதை நீங்கள் கவனியுங்கள். கர்த்தர் தயாபரர், கோட்டை, உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவர், என் கேடகம், நான் நம்புகிறவர், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவர். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது 10வது வசனத்தையும் வாசியுங்கள். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். இந்த சங்கீதத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அரியணை ஆட்சி செய்கிற தாவீது எனக்கு மாயையான மக்கள், மோசமான மக்கள், அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற மக்கள், இவர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள். இவர்களால் நான் சூழப்பட்டு ஆட்சி செய்யும் பொழுது தேவன் விரும்புகிற ஒரு செம்மையான நீதியான ஆட்சி என்னால் கொடுக்க முடியாது. ஆகையினால் நீர் இவர்களிலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை அவர்களுடைய காரியங்களிலிருந்து என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் என்பதுதான் சங்கீதக்காரனுடைய மனம் திறந்த வேண்டுதலாக, மனம் திறந்த விண்ணப்பமாக இருக்கிறது. எப்படி நீங்கள் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? எந்த வசனங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது? 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். இது ஒரு முறை மட்டும் சொல்லவில்லை, இதையே திரும்பவும் சொல்லுகிறார் 11வது வசனத்தில். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். நான் ஆட்சிப்படத்தில் இருக்கிறேன். பொய், மாயை, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற வாய், கள்ளத்தனமான கை, இவைகள் உடைய மக்களிலிருந்து என்னை விலக்கிக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பொழுது என்னுடைய ஆட்சி நல்லாட்சியாக இருக்கும். எப்படியெல்லாம் அவருடைய ஆட்சி இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எங்களுடைய குமாரர் இளமையில் ஓங்கி வருகிற மரக்கன்றுகளைப் போலவும், எங்களுடைய பெண் பிள்ளைகள், குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரமனை மூலை கற்களைப் போலவும் இருப்பார்கள். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாறுபாடாய் பேசுகிற மக்கள், கள்ளத்தனமான கையுடைய மக்கள், இவர்களெல்லாம் என்னுடைய பக்கமே இருக்கக்கூடாது ஆண்டவரே, அவர்கள் என்னை திசை திருப்பி விடுவார்கள். அப்பொழுது இந்த ஆட்சியிலே எங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் சகல வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். எங்களுடைய களஞ்சியங்களிலே இல்லாத தானியங்கள் இருக்காது, எல்லா தானியங்களும் இருக்கும். எங்கள் கிராமங்களில் ஆடுகள் 1000-10,000 பலுகும். ஆட்சி பாருங்கள் எவ்வளவு அழகாக சித்தரிக்கிறார் என்று சொல்லி. எங்கள் எருதுகள், காளைகள் பலத்தவைகளாயிருக்கும். அடுத்து சொல்லுகிறார், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள்
வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இப்பொழுது கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிற காரியத்தை கவனிங்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்படிப்பட்ட கிஃப்ட், அப்ப அது கிஃப்ட் வேணும்னு சொன்னா அவருடைய ஆணித்தரமான அழுத்தம் திருத்தமான மன்றாட்டு என்ன? மாயையை பேசும் வாய், கள்ளத்தனமான வலதுகை, இப்படிப்பட்ட மக்களுக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது என்னுடைய ஆட்சியிலே என்னுடைய தேசம் இப்படியெல்லாம் இருக்கும். எங்களுடைய ஆண் மக்கள், எங்களுடைய பெண் மக்கள், எங்களுடைய வயல் நிலங்கள், எங்களுடைய களஞ்சியங்கள், எங்களுடைய ஆடுகள், எங்களுடைய எருதுகள், இவைகளெல்லாம் ஆசீர்வாதமாக செழிப்பாக காணப்படும். இப்படிப்பட்ட கிஃப்ட், சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. தாவீதனுடைய ஆட்சி அற்புதமான ஒரு நிலை. தாவீதனுடைய ஆட்சி உண்மையாகவே ஒரு சிறப்பான ஆட்சியாக இருந்தது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து வந்த சாலமோன் ஞானத்துல சிறந்தவனாய் விளங்கினான். கொஞ்ச காலம் நன்றாக போனது. அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. கர்த்தர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் கர்த்தரிடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? இந்த உலகத்தில் மாயையின் மக்கள் என்னோடு இருக்க வேண்டாம் ஆண்டவரே. புறம் கூறுகிற மக்கள் என்னோடு கூட இருக்க வேண்டாம். அவர்களுடைய அந்த கம்பெனி எனக்கு தேவையில்லை. யாரோடு நாம் உறவு வைத்துக் கொள்கிறோம்? யாரை நம்முடைய நண்பர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறோம்? நம்முடைய கூட்டாளி யார்? நம்முடைய சிநேகிதன் யார்? சிநேகிதர்கள் யார்? புறம் கூறுகிறவர்கள், பொல்லாப்பு நடப்பிப்பவர்கள், மாறுபாடுள்ள வாயை உடையவர்கள், இவர்கள் எல்லாவரையும் நம்முடைய சிந்தனையிலிருந்து, எண்ணங்களிலிருந்து தூக்கி எறிந்து விட வேண்டும். கர்த்தரிடத்துல மன்றாட வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்கள் என்னை விட்டு தூரமாய் போகட்டும் ஆண்டவரே, என்னோடு இருக்கவே வேண்டாம் ஆண்டவரே. இந்த மக்கள் தான் நம்மை கெடுக்கிற மக்கள். அவர்கள் இல்லாமல் இருந்தால் எப்படி தாவீதினுடைய ஆட்சியினுடைய காரியங்கள் செழிப்பாக இருக்கும் என்று வர்ணிக்கிறார், அதே போல நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவனுக்குள்ளாக சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் செழிப்புள்ளதாகவும் இருக்கும். நீங்களும் நானும் யார்? பாக்கியவான்கள். காரணம் என்ன? கர்த்தரால் நமக்கு கிடைக்கக்கூடிய சீர், வெகுமதி. அது மட்டுமல்ல, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நீங்களும் நானும் சந்தேகத்திற்கிடமில்லாமல் பாக்கியவான்கள் தான் என்கிறதான சந்தோஷமான நற்செய்தியை இந்த காலை வேளையில் இந்த சங்கீதத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கொள்ள விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அவரை துதிக்கவும், ஸ்தோத்தரிக்கவும், ஜெபிக்கவும் நாம் ஆயத்தமாக்கலாம். கண்களை மூடுவோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நாங்கள் கேட்டோமே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு காணப்படுகிற எல்லா விதமான தீமையான காரியங்களையும் எங்களை விட்டு விலக்கி அது எங்களை விட்டு ஓடி போகட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் அதை விரும்பவில்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. எப்படி இஸ்ரவேல் தேசம் தாவீதினுடைய காலத்திலே குமாரரும் குமாரத்திகளும் களஞ்சியங்களும் நிலமும் ஆடுகளும் மாடுகளும் செழிப்பாய் காணப்பட்டதோ, அதே போல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே செழிப்பாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆளுகை செய்வதற்கு ஒப்புத் தருகிறோம். கர்த்தரே எங்களுடைய தெய்வம், நீரே எங்களுடைய ராஜா, எங்களை முழுமையுமாய் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளும், எங்களை வழி நடத்தும், எங்களுடைய கோட்டையாய் கண்மலையாய் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அதே ஆசீர்வாதத்தை நீ தந்தருள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்களும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும்
நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ சமாதானமும் கிருபையும் பெருகுவதாக. ஷலோம்.